அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் நாளை கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள மாவட்ட போலீசார் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், வணக்கம். என்னென்ன கட்டுப்பாடுகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம் கஸ்தனி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகர் விஜயுமான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பல்வேறு மாவட்டங்களில் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் நிலையில் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் வர இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் 4 மேற்பட்ட இடங்களை அனுமதி கேட்டு மனு அளித்தனர். இதனை காவல்துறையை பரிசீலனை செய்து தருமாறு மனு அளித்த நிலையில் அவர்கள் வேலுச்சாமிபுரம் பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளிக்கலாம் என தெரிவித்திருந்தனர். இதனை கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தாங்கள் குறிப்பிட்டுள்ள லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை ஆகிய இடங்களில் தங்கள் தலைவர் வருகைக்கு இடம் ஒதுக்கி தர கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து இழுபறி நீடித்த நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இணைந்து தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை பரிந்துரை செய்த இடத்தில் அனுமதி கேட்டு மனு வழங்க சென்று விட்டனர். இந்நிலையில் கரூர் மாவட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருவது உறுதியாகியுள்ளது. தற்போது வேலுச்சாமிபுரம் பகுதியில் நாளை மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இடம் தேர்வாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே இடத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன்.